தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் வியாழக்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. அது 27, 28 தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என சென்னை வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நாளை, அதாவது ஏப்ரல் 25ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது ஏப்ரல் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். மேலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் ஏப்ரல் 27, 28 ஆகிய தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். மீனவர்கள் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் கோடை மழை காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் வால்பாறையில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை காரணமாக இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.